புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த துக்கத்திலிருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா ஜெயந்தி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தைக்கு வேற மருந்து காலி ஆயிடுச்சு. இதே இந்த நேரத்துல அவர் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. அதுக்குள்ள ஜெயந்தியோட மாமியாரான பார்வதம்மா அங்க வந்தாங்க. என்ன மருமகளே, அப்பத்துல இருந்து பாக்குற, ஏனோ ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, ஒண்ணு இல்லத்த, அவரு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுல சாப்பிடுறதுக்கு கூட அரிசி இல்ல. உங்களுக்கு மருந்து வேற காலி ஆயிடுச்சு. வீட்டுல சாப்பாடு செய்ய ஒரு புடி அரிசி இல்ல. என்னமா பண்றது? அவன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம பாத்துக்கிட்டான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் நம்மளும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம். வயல்ல ஏதாவது விதை போட்டா விவசாயம் செய்யலாம். ஆனா எப்படி விவசாயம் செய்யறதுன்னு கூட தெரியல. அதுக்கு காசும் இல்ல. வயல்ல களை வேற நிறைய நிறைஞ்சிருக்கும். அத சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் காசு இல்ல. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கே பணம் இல்லாதப்போ விவசாயத்தை நம்ம எப்படிமா பண்றது? இல்லனா என்னத்த பண்றது? யாருகிட்டயாவது காசு கேட்டு விவசாயத்தை ஆரம்பிக்கணும். ஆமாமா, ஏதாவது செஞ்சே ஆகணும். அத்தை, நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் யாருகிட்டயாவது போய் கடனா காசு கேக்குறேன். யாராவது காசு கொடுத்தா பாக்கலாம். இப்படி ஜெயந்தி ஊருக்குள்ள யாருகிட்டயாவது கடன் கேட்கலான்னு போனா. வழியில ஜெயா சுஜாதாவை பார்த்தா. சுஜாதா, கொஞ்சம் இங்க வரியா? சொல்லு ஜெயா, எங்க போய்கிட்டு இருக்க? சுஜாதா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என் வயல்ல விவசாயம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. உதவி செய்யறியா? ஐயோ ஜெயந்தி, வீட்ல ஏதாவது பொருளுங்க இல்லனா எனக்கு கொடுத்து உதவி செய்ய முடியும். நான் விவசாயத்துக்கு என்னால கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல சுஜாதா, உங்ககிட்ட இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்ல விடு. எங்க வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கல. இப்ப அவரு இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெயந்தி, என் வீட்டை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்ககிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு உதவி செஞ்சிருப்பேன். என் கையில காசு இல்லையே. பரவாயில்ல சுஜாதா, உங்ககிட்ட இருந்திருந்தா எனக்கு உதவி பண்ணிருப்ப. இல்லாதப்போ என்ன பண்றது விடு. இப்படி ஜெயந்தி ஊருக்குள்ள போய் நிறைய பேருக்கிட்ட உதவி கேட்டா. ஆனா அங்கேயும் யாருமே விவசாயத்துக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஜெயந்தி நிதானமா ஊருக்குள்ள போனா. ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டயாவது காசு கேட்கலான்னு ஜமீன்தார் ஐயா காசு கேட்கலான்னு முடிவெடுத்து ஜமீன்தாரர் ஐயாவோட வீட்டுக்கு போனா. அங்க போய் பார்க்கும்போது ஜமீன்தாரர் ஐயா வீட்லயே இருந்தாங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கிட்டு ஜெயந்தி, ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஊர் தலைவரும் வெளியே வந்தாரு. என்ன ஜெயந்தி, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஆமாங்க ஐயா, எங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு எங்க பூமியே காஞ்சி போயிருக்கு. அதனாலதான் நீங்க கொஞ்சம் பண உதவிய கொடுத்தீங்கன்னா நாங்க போய் வேலைய ஆரம்பிப்போம். ஐயா, நீங்க மட்டும் விவசாயம் செய்ய கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா விளைச்சல் கை சேர்ந்த உடனே கண்டிப்பா உங்க கடனை திருப்பி கொடுத்துருவேங்க ஐயா. இங்க பாருமா, உனக்கு விவசாயத்துக்கு உதவி செய்யற மாதிரி என் கையில காசு இல்ல. ஆமா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் அந்த காசை கொடுக்கறது. என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட நிலப்பத்திரம் இருக்குங்க ஐயா, அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு காசை கொடுங்க ஐயா. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க ஐயா. என்னம்மா, அந்த வயல வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி காசை கொடுக்கறது? அந்த வயலு எதுக்குமே உபயோகத்துக்கே வராது. அப்படி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு எப்படி காசை கொடுக்கறது? ஐயா, அது ஜெயந்தி, சொல்றது சொல்லிருக்கேன், நீ இங்கிருந்து கிளம்பி போமா ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த வார்த்தைக்கு ஜெயந்தி கவலைப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வந்தா. ஏமா ஜெயந்தி, என்னமாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, ஒண்ணு இல்லங்கத்த, யாருமே நம்மள நம்பி கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கத்த. தெரியுமா, நீ அத பத்தி கவலைப்படாத. நீ போய் யாருகிட்டயாவது காய்கறிய வாங்கிக்கிட்டு வா. சரிங்கத்த. இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறின்னு நிறைய காய்கறியே கிடைச்சது. வீட்டுக்கு வந்து, அத்தை, பக்கத்து வீட்டு சுஜாதா வீட்டுக்கு போய் சோரக்காய் கொண்டு வந்திருக்கேன். மாலத்தி அக்கா வெண்டைக்காய் கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய காய்கறி கிடைச்சிருக்கு. அப்படியாம்மா, சரி கொண்டாத. இப்படி காய்கறிய மருமக கொண்டு வந்து கொடுத்த உடனே மாமியார் கொஞ்சம் குழம்புக்குன்னு எடுத்து வச்சு மிச்ச காய்கறி எடுத்துக்கிட்டு பின்னாடி போனாங்க. என்ன இவங்க காய்கறி எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? இங்க பாருமா, மிச்சமா இருக்கிற இந்த காய்கறிய கொண்டு போய் நான் விளையறதுக்காக போட போறேன். அதுக்கப்புறம் இதுல காய்கறி வரும்ல. அத்தை, நீங்க யோசிக்கிறது என்னமோ சரிதான். ஆனா உடனடியா இதுல காய்கறி வளராதே. அது வரைக்கும் என்னத்த பண்றது? இங்க பாருமா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் நிலத்துல நான் பூச்செடிய நடுறேன்.
நீயும் வேலைக்கு போ, நானும் என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன். இப்படியே கொஞ்ச நாள்ல ஏதாவது செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க செய்யறதுனால கொஞ்சம் பணம் வரும்ல. அத்தை பரவாயில்ல அத்தை, நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க. இப்படி பார்வதி அம்மாவை பார்த்து மருமகளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. இப்படி மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜெயா, நீ இன்னையில இருந்து சுஜாதா கூட கூலி வேலைக்கு போ, நான் வீட்ல இருந்து நம்ம தோட்டத்தை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மறுநாள்ல இருந்து சுஜாதா கூட வேலை செய்ய போனா. மாமியார் வீட்ல இருந்துகிட்டு தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பார்வத்தம்மா வீட்ல இருந்துகிட்டு வீட்டுக்கு பின்னாடி காய்கறி தோட்டத்தை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி பூச்செடிங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பூச்செடிங்களை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா பூங்க பூத்திருக்கு அப்படின்னு. ஆமாமா ஜெயா, நம்ம கஷ்டப்பட்டதோட பலன் இது. நீ கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போனா நான் வீட்ல இருந்துகிட்டு பூச்செடிங்களை பாத்துக்கிறேன். அத்தை, இப்ப இந்த பூங்களை என்னத்த பண்றது? இந்த பூங்கள் எல்லாம் பிரிச்சு மாலையா கட்டி கோயிலு பக்கத்துல உக்காந்து வியாபாரம் பண்ணலாம், அதனால கொஞ்சம் காசு வரும். இப்படி ஜெயா கூலி வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சா பார்வத்தம்மா வீட்ல உக்காந்துகிட்டே பூமாலங்களை கட்டி கோயிலு பக்கத்துல உக்காந்து வியாபாரம் செஞ்சு நல்லபடியா பணத்தை சம்பாதிச்சாங்க. இதனால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டம் குறைஞ்சது. இப்படி கொஞ்சம் நாட்கள் போக போக அவங்களோட காய்கறியும் வளர ஆரம்பிச்சது. வளைஞ்சிருக்கிற காய்கறி எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணி மருமகளும் ஒரு பக்கம் கூலி வேலைக்கு போய் மாமியாரும் பூங்களை கட்டி வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சாங்க. இங்க பாருமா ஜெயா, நம்மளோட விவசாயத்துக்கு தேவையான காசு இப்ப நம்ம கையில இருக்கு. நம்ம போய் கொஞ்சம் வயல சுத்தம் பண்ணலாம். சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம் அப்படின்னு மாமியார் மருமக 2 பேரும் வயலுக்கு போய் வயல்ல விவசாயம் செய்யறதுக்காக உங்களோட வயல்ல அதுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க. இப்படி அவங்க கையில இருக்கிற காசுல விவசாயத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்தாங்க. பக்கத்து வயலோட பூஷன் ஐயா கிட்ட பம்பு செட் இருக்கு. அவங்க கிட்ட அந்த பம்பை கேட்டு கொஞ்சம் நம்ம வயலுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அத்த. ஜெயந்தி பூஷன் ஐயா வீட்டுக்கு போய் கொஞ்சம் பம்பு செட்டு கேட்கலான்னு போனா. ஐயா, எங்க வயல நாங்க சுத்தம் பண்ணிருக்கோம். ஓ, வயல்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா? நான் உங்களுக்கு இந்த உதவிய பண்ணா நீங்க எனக்கு பணத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களால பணத்தை கொடுக்க முடியுமா? பாருங்க, என்கிட்ட பணத்தை மட்டும் கடனா கொடுங்கன்னு கேட்க வராதீங்க. ஐயா, நாங்க உங்ககிட்ட பணத்தை கொடுங்கன்னு கேட்க வரல, தண்ணிக்காக தான் வந்திருக்கோம். காசெல்லாம் வேண்டாம், தண்ணி மட்டும் உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே பூஷணத்துக்கே வெக்கமாயிடுச்சு. இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க வயல்ல காய்கறி எல்லாம் விளைஞ்சு நின்னது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு சரியான பலனும் கிடைச்சது. அவங்க கஷ்டப்பட்டதோட பலனா அந்த காய்கறி தோட்டத்துல காய்கறி விளைஞ்சு நிக்கிறத பார்த்து மாமியார் மருமக சந்தோஷப்பட்டாங்க. மாமியாரு கிட்ட மருமக வந்து, அத்தை, நம்ம தோட்டத்தை பாத்தீங்களா, காய்கறி எல்லாம் எப்படி விளைஞ்சு நிக்குதுன்னு. ஆமாமா, இத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி பார்வத்தம்மாவும் ஜெயாவும் மார்க்கெட்டுக்கு காய்கறியை கொண்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க. அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு அதுல அவங்களுக்கு நல்லபடியா லாபம் வந்தது. அத்தை, நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு. இந்த காசுல நம்ம வயல வேலையும் செய்யலாம், கடனையும் தீர்த்திடலாம். அம்மா, முதல்ல அந்த பூஷணம் கொடுத்த தண்ணிக்கு தேவையான காசை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மாமியார் மருமக கிளம்பி போனாங்க. என்ன, உங்க விவசாயத்தை ஆரம்பிச்சு அறுவடை பண்ற நேரமும் வந்துருச்சா? என்னால நம்ப முடியலையே. ஏன், நீங்க எங்களை நம்பி காசை கொடுக்கலனாலும் எங்க புத்திசாலித்தனத்தினால நாங்க நல்லபடியா சம்பாதிச்சு விவசாயம் செஞ்சு இன்னைக்கு அந்த கடவுளோட அருளால காய்கறிய கூட விக்கிற நேரம் வந்திருக்கு. வார்த்தையை கேட்ட உடனே பூஷணத்துக்கே அசிங்கமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தலகுனிஞ்சு நின்னா. மாமியார் மருமக காசை கொடுத்து கிளம்புனாங்க. பணத்தை விட நம்ம புத்தி தான் பெருசு. நம்மளுக்கு இருக்கிற புத்தியால தானே இன்னைக்கு யாரோட உதவி இல்லாம நம்ம விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு நிக்கிறோம். மங்கத்த, உங்க புத்திசாலி தனத்தினாலதான் நம்ம இன்னைக்கு நல்லபடியா காசு சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஊரு ஜனங்க எல்லாரும் மாமியார் மருமகளை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்படி மாமியார் மருமக அவங்களோட புத்திசாலி தனத்தினால சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கோவிந்தோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு வீரா கோவிந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கோவிந்த பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இதனால அவனை பாத்துக்க யாருமே இல்லைன்னு கூடவே கூட்டிட்டு போனாரு. ஏண்டி சத்யம், கொஞ்சம் வெளியே வரியா? இதோ வந்துட்டேங்க.
அப்படின்னு சத்யம் வெளிய வந்து கோவிந்தா பார்த்த உடனே கோவத்தோட, ஏங்க இந்த தரித்திரத்தை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த சத்யம் அப்படி சொல்ற? இவன் என்னோட மருமகன். இவனை நான் என்னோட கூட்டிட்டு வராம வேற எங்க விட்டுட்டு வர்றது? இங்க வழியில போற தரித்திரத்தை வீட்டுக்குள்ள கூட்டி வர பாக்குறீங்க? இவன் பிறந்த உடனே இவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவையும் இழந்துட்டான். இவனோட தரித்திரத்தினால தானே எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. என்ன சத்யம் அப்படி பேசுற? இவனுக்குன்னு யார் இருக்கா? அத்தை மாமான்னு நம்ம 2 பேரு தானே இருக்கோம். கோவிந்து, நீ வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியே போலாம் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்து வீட்டுக்குள்ள போனா. ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் என் பேச்ச கேட்காம இவனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறீங்க. இவனோட தரித்திரம் பாருங்க நம்மள என்ன பண்ண போகுதுன்னு. இங்க பாரு சத்யம், இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறது விட்டுட்டு போய் சமையல் செய். இங்க பாருங்க, போயும் புத்தி இல்லாத உங்களுக்கு சொல்றேனே, முதல்ல என்னதான் செருப்பால் அடிச்சுக்கணும். இப்படி சத்யம் மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனா. பக்கம் கோவிந்த யாரும் இல்லாத ஒரு அறையில உக்காந்துக்கிட்டு, நான் அவ்வளோ தரித்திரம் புடிச்சவனா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எங்க அப்பா உடம்புக்கு முடியாம செத்து போனதுக்கு நான் தானா காரணம் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீரா கோவிந்தனை கூப்பிட்டான். இங்க பாரு கோவிந்து, சீக்கிரமா வெளியே வா, நம்ம பக்கத்தூருக்கு போனோம். சீக்கிரமா சாப்பிட்டு போயிட்டு வரலாம், கொஞ்சம் வேலை இருக்கு. மாமா இதோ வந்துட்டேன் அப்படின்னு வெளியே வந்தான். இந்த பக்கம் சத்யம் சாப்பாடு குடுத்துட்டு உக்காந்து மொனவிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருந்தா. வீராவும் கோவிந்தும் எதுவுமே பேசாம சாப்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்தூருக்கு கிளம்பி போனாங்க. இப்படி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு வீரா, உங்க அத்தை ஏதோ உன்னை திட்டுற அப்படின்னு நீ தப்பா நினைக்காத. அவ எப்பவுமே அப்படிதான். போக போக அவளே சரியாயிடுவா. அவ சொல்றான்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இல்லங்க மாமா, இருந்தாலும் என்னால உங்களுக்குள்ள சண்டை வருது. அத நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாம் பரவாயில்ல, போக போக எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. இப்படி வழியில போகும்போது ஒரு காஞ்ச மரம் வீராவோட காலு மேலேயே விழுந்துருச்சு. இதனால வீராவுக்கு காலு உடைஞ்சிருச்சு. ஐயோ மாமா, என்னங்க மாமா இப்படி ஆயிடுச்சு? சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு கோவிந்து வீராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் கிட்ட மருந்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். அவனை பார்த்த சத்யம், இந்த தரித்திர புடிச்சவன வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு எவ்வளவு தூரம் சொன்னேன். இருந்தாலும் என் பேச்ச கேட்டீங்களா? பாத்தீங்களா, இன்னைக்கு இவனாலதான் உங்க காலே உடைஞ்சு போயிருக்கு. ஐயோ சத்யம், காஞ்சு போன மரம் வந்து என் காலு மேல விழுந்தா அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? நீ எதுக்காக அவனை திட்டுற? இங்க பாருடா, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. எங்கேயாவது போடா நீ அப்படின்னு கோவிந்த அந்த நேரத்திலேயே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. கோவிந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வாசப்படியில நின்னுக்கிட்டு கவலையோட, ஐயோ கடவுளே, அந்த காஞ்ச மரம் என் மேலேயே விழுந்திருக்கலாம் போல. எதுக்காக என் மாமா மேல விழுவணும்? இப்ப என்னால என் மாமாவுக்கு நடக்க முடியல. எதுக்குப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த? இந்த மாதிரி வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. அவ்வளோ பெரிய துரதிருஷ்டசாலியா நான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் போய் வேலை கேட்டான். ஆனா யாருமே அவனை கிட்ட சேர்க்கல. இப்படி இருக்கும்போது அந்த ஊர் பெரியவரு அவனை பார்க்க வந்தாரு. என்ன கோவிந்து, நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா? 3 வேளை வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்கறேன். ஆனா நான் சொல்ற வேலை எல்லாத்தையுமே செய்யணும். ஐயா, கண்டிப்பா நீங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு உங்க கூடயே இருக்கங்க ஐயா. எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்குறீங்கன்னா ஏன் வரமாட்டேனா? சரி ஆச்சு, நீ என் கூடயே என் வீட்டுக்கு வா. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க யாருமே உன்னை நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன். நீ பத்திரமா இரு. நீ என் கூடயே இருந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். கண்டிப்பாங்க ஐயா, நீங்களே தானே பார்க்க போறீங்க என் வேலை எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொன்ன உடனே பெரிய மனுஷனும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இப்படி 3 நாளா கோவிந்த தனக்கூடியே வச்சுக்கிட்டு அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. 4வது நாள் ஊரு பெரிய மனுஷனும் கோவிந்தும் பக்கத்து ஊருக்கு கிளம்பி போனாங்க. இப்படி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு பாறாங்கல்ல வந்து ஒரு பெரிய மனுஷன் மேலேயே விழுந்தது. அவரும் கீழே விழுந்துட்டாரு. இதனால அவரோட கை காலு தலைக்கு கொஞ்சம் அடிபட்டது. ஐயோ கடவுளே, எதனாலப்பா இப்படி நடக்குதுன்னு கோவிந்து கவலைப்பட்டுக்கிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. பாத்தீங்களா, அன்னைக்கு நான் சொல்லும் போது யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இன்னைக்கு பாத்தீங்களா, இவனோட துராதிருஷ்டத்தினாலதான் ஊர் பெரிய மனுஷனுக்கும் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு.
இதனாலதான் நான் அவனை வீட்டை விட்டே வெளியே துரத்துனேன். இவனோட துரதிருஷ்டம் இந்த மனுஷனை எப்படி படுக்க வச்சிருச்சு பாருங்க. ஊருக்குள்ள நிறைய பேரு ஊர் தலைவரை பார்க்க வந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன், பாத்தீங்களா, இவன் சாதாரணமானவன் கிடையாது. இவன் பிறந்த உடனே இவங்க அம்மாவை முழுங்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவையும் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அவங்க மாமா இப்போ ஊர் தலைவர். இன்னும் யாருதான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, இந்த எல்லா கெட்டதும் இவனாலதான் நடக்குது. இவன் அவ்வளவு அதிர்ஷ்டம் கெட்டவன். இங்க பாருடா, உடனடியா இந்த ஊரை விட்டு வெளியே போ. இப்படி ஊர் ஜனங்க எல்லாமே கோவிந்தனை தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு ஊர்ல இருந்து வெளியே துரத்துனாங்க. ஐயோ கடவுளே, என் மேலேயே எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு இவங்க எல்லாம் உதவி பண்ண வந்து இன்னைக்கு அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாது. மனுஷங்க கிட்ட இருந்து தூரமா போய் எங்கேயாவது தூரமாவே இருந்துக்கணும். இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், எங்கேயாவது தூரமா போயிடுறேன் அப்படின்னு யோசிச்சு நடந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தான். அந்த காட்டுக்குள்ள ஒரு பக்கம் சுவாமிஜி உக்காந்து இருந்தத பார்த்தான். இப்படி கோவிந்து அவனோட கஷ்டத்தை சுவாமிஜி கிட்ட சொல்லிக்கிட்டான். இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத. இது அவங்களோட தலையெழுத்து. நீ எதுக்கு கவலைப்படுற? இப்படி சுவாமிஜி கோவிந்தனுக்கு சமாதானம் சொல்லி அவங்க கூடியே கோவிந்தனை தங்க இடம் கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி கோவிந்து சுவாமிஜியும் சந்தோஷமா இருந்தாங்க. கோவிந்து சுவாமிஜிக்கு தேவையான எல்லா பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். சுவாமிஜிக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பிட கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் கோவிந்து ஊரு பெரிய மனுஷனை அவனோட மாமாவை பாக்குறதுக்காக அந்த ஊருக்குள்ள வந்தான். அவனை பார்த்த உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே, ஐயோ மறுபடியும் இந்த நாசமா போனவன் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். இது வரைக்கும் இந்த ஊரு ஜனங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இனிமே இவன் வந்துட்டான்ல, இனிமே நல்லா இருந்த மாதிரி தான். கோவிந்தோட பின்னாடி நின்னுகிட்டு இருந்த சுவாமிஜி கோவிந்த பத்தி, இங்க பாருங்க, நீங்க அனாவசியமா கோவிந்த மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. வீராவோட காலு உடைஞ்சதுக்கு கோவிந்து தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அன்னைக்கு வீரா கூட கோவிந்து இருந்ததுனாலதான் வீராவே உயிர் பொழைச்சான். சுவாமிஜி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அன்னைக்கு இவன் எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் இவனோட துராதிருஷ்டத்தினால என் புருஷனோட கால் உடைஞ்சது. இங்க பாருமா, நீ சரியா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு மட்டும் வீரா கூட கோவிந்து இல்லாம இருந்திருந்தா அவன் காலு மேல விழுந்த மரம் அவனோட தலையிலேயே விழுந்திருக்கும். அதனால வீராவும் செத்து போயிருப்பான். அன்னைக்கு கோவிந்து வீராவை தள்ளுனதுனாலதான் காலு மேல விழுந்தது. இல்லனா அது தலை மேலதான் விழுந்திருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலு உடைஞ்சா சரியாயிடும். ஆனா தலை மேல விழுந்து அவரோட உயிர் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த கடவுள் ஒவ்வொரு தடவை தரித்திரமா நம்ம முன்னாடி வந்து போனாலும் அதோட பின்னாடி ஒரு அதிர்ஷ்டத்தை வச்சிருப்பாரு. எல்லாரும் கோவிந்தனை துராதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு கோவிந்து இருந்ததுனாலதான் வீராவும் உயிர் பொழைச்சாரு. அதுதான் கோவிந்தோட அதிர்ஷ்டம். சுவாமிஜி அப்படி சொன்ன உடனே எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. ஐயோ, கோவிந்த ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு எல்லாரும் தலை குனிஞ்சாங்க. இங்க பாருப்பா கோவிந்து, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னோட சொந்த அத்தை. நானே நீ துராதிருஷ்டசாலி அப்படின்னு உன் மேல ஏதேதோ பழி சுமத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன். ஆனா சுவாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் மேலேயே ரொம்ப அசிங்கமா இருக்கு. பரவாயில்லங்கத்த, மாமாவுக்கு அந்த மாதிரி அடிபட்டதுனால தானே என்ன ராசி இல்லாதவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னான். ஊரு ஜனங்களும் கோவிந்து கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி கோவிந்து அன்னையில இருந்து சுவாமிஜி கூட ஆசிரமத்திலேயே இருந்துகிட்டு ஊரு ஜனங்களுக்கு அவன் கையில ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு சுவாமிஜி கூட சந்தோஷமா இருந்தான்.